வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ், நான் உங்க நிவாஸ். அண்ட் இன்னைக்கு இந்த லெட்ஸ் ஸ்போர்ட் சேனலினுடைய இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான கடைசி ப்ரிவ்யூ வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த ப்ரிவ்யூ வீடியோ எந்த மேட்சுக்கு அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலுக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. இந்தியா ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் விளையாடுறாங்க அப்படின்னாலே அது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாருக்குமே. அண்ட் 2013 நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் ஆடி ஜெயிச்சோம். 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் ஆடி தோத்துட்டோம். கன்சிக்யூட்டிவா 3வது வாட்டி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்ல இந்தியா ஆட போறோம் அப்படின்றப்பயே இது பெரிய மேட்ச் இந்தியாவுக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பிக்கெஸ்ட் ஆஃப் ஸ்டேஜஸ் இந்தியாவுக்கு மட்டும், அதாவது டீம் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு பிக்கெஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ் கிடையாது, இந்தியன் ஃபேன்ஸுக்கு மட்டும் பிக்கெஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ் கிடையாது. கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு இது ஒரு பெரிய ஸ்டேஜ். காரணம், இது அவருடைய 4வது கன்சிக்யூட்டிவ் ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் லீட் பண்ணாரு கேப்டனா டீமை. வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் லீட் பண்ணாரு. அது ரெண்டும் நம்ம தோத்துட்டோம் ஆஸ்திரேலியா கிட்ட. ஆனா அதுக்கப்புறம் வேர்ல்ட் T20, அதாவது T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் போனோம், அமெரிக்கால நடந்துச்சு. அதை நம்ம ஜெயிச்சோம் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா. அண்ட் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல், இதையும் ஜெயிச்சோம்னா ரோஹித் சர்மாவுக்கு 2வது ஐசிசி ட்ரோஃபி ஆஸ் கேப்டன் கிடைக்கும். சம அச்சீவ்மெண்டா இருக்கும். அவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்சா இருக்கும். அவருக்கு மட்டும் முக்கியமான மேட்ச் இல்ல, கௌதம் கம்பீருக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்ங்க. காரணம், அவருடைய ரீசெண்டா அவருடைய கோச்சிங் மேல சில கேள்விகள் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து நியூசிலாண்டோட ஒரு மேட்ச், ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஆடணும், ஹோம்ல ஆடணும். 18 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவில் நடக்கிற ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியா தோல்வி அடைஞ்சதே ஒரு பெரிய நியூஸ். அதுல நம்ம ஒயிட் வாஷ் ஆனோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நியூசிலாந்து வந்து இந்தியாவே தோக்கடிச்சிருக்காங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா ஒரு சீரீஸை இந்தியாவில தோக்குது. அதை 3-0 அப்படின்னு டிரா கூட பண்ணாம 3 மேட்சையும் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க நியூசிலாந்து. இதே நியூசிலாந்து நம்ம ஆட போற இந்த நியூசிலாந்து கொஞ்சம் பயமா இருக்குல்ல. இது ஒரு பக்கம். இதனால நிறைய கேள்விகள் வந்து கௌதம் கம்பீர் மேல எழுந்துச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்து நம்ம வந்து பாடகவாஸ்கர் டிராஃபி ஆட போனோம் ஆஸ்திரேலியாவில. அங்க போனா அங்கேயும் ஒரு படுதோல்வி அடைஞ்சோம் அந்த சீரீஸ்ல. லாங்கர் ஃபார்மேட்ஸ்ல ஒருவேளை கௌதம் கம்பீர் அவ்வளவு எஃபெக்டிவான கோச் இல்லையோன்ற கேள்வி கண்டிப்பா இந்த 2 சீரீஸுக்கு அப்புறம் எழும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிறைய கேள்விகள் அவர் மேல வந்துச்சு. பிசிசிஐ கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவருக்கு இது ஒரு பெரிய சான்ஸ். இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் அவர் ஜெயிச்சா அவர் மேல இருக்கிற அந்த கேள்விகள்ல பாதி குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கும், நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது வந்து கௌதம் கம்பீருக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படின்னு நம்ம பேசிட்டோம். இந்தியாவுக்கு, கௌதம் கம்பீருக்கு, ரோஹித் சர்மாக்கு சரி ஓகே. நியூசிலாந்துக்கு இது ஏன் முக்கியம்? சாண்ட்னர் எடுத்து பாத்தீங்கன்னா, அவருடைய முதல் ஐசிசி டோர்னமெண்ட் கேப்டனா, முதல் ஐசிசி டோர்னமெண்ட்லயே வந்து அவருடைய டீமை ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இது சும்மா டீம் நல்லா விளையாண்டதுனால ஃபைனல்ஸ் வரல, அவருடைய கேப்டன்சியும் அற்புதமா இருந்திருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் நியூசிலாந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததுக்கு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன்னா டெபு சீரீஸ்லயே, அதாவது டெபு டோர்னமெண்ட்லயே கப்படிச்சு ஆரம்பிக்கிற ஒரு கேப்டனா இருக்கிறதுன்றதெல்லாம் பெரிய ஒரு வேற லெவல் விஷயம் இல்ல, சம பெருமையான ஒரு விஷயம் இல்ல. அது வந்து அவரு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு அவர் நினைப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு 100% நம்பிக்கை இருக்கு சாண்ட்னர் மேல. இன்னொரு பக்கம் நியூசிலாந்து ரொம்பவே கன்சிஸ்டன்டான ஒரு டீமா இருக்காங்க ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னாலே கடந்த சில ஆண்டுகளா நியூசிலாந்து வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும் வந்து ஃபைனலை ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து பவுண்டரி கவுண்ட்ல தோத்தாங்க. ஜெயிச்ச கணக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு டீம் வந்து இன்னொரு கன்சிஸ்டன்டான டீம். ஏன்னா இந்தியாவும் கடந்த சில ஆண்டுகள்லாம் வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கன்சிஸ்டன்ட் டீம்ஸுக்கு நடுவில் நடக்க போற இந்த போட்டி வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேட்ச் நடக்க போறது துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல. துபாயில நடக்க போற மேட்ச்னாலே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா எல்லா ப்ரிவியூ வீடியோலயும் சொல்லிக்கிட்டே வரோம். செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 250 தான் வரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. 275க்கு மேல அடிச்சா முதல் பேட்டிங் ஆடுற டீம்ஸுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மேபி 275+ வந்து ஒரு வின்னிங் ஸ்கோரா இருக்கும் அப்படின்றத நம்ம டோர்னமெண்ட் ஃபுல்லா சொல்லிட்டே வரோம். அதுல நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம்ஸ் அதிக பெர்சன்டேஜ் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதிக பெர்சன்டேஜ் சேஸ் பண்ற டீம் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த மேட்ச்லயும் டாஸ் ஜெயிக்கிற கேப்டன், டாஸ் ஜெயிச்சா பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சூஸ் பண்ணணுமா, சேஸ் பண்ணணும் தான் நினைக்கணுமா அப்படின்னு கேட்டா, இங்க மட்டும் நான் வந்து வேறுபடுறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து இது ஒரு ஐசிசி ஃபைனல், இது ஒரு பெரிய மேட்ச். இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ்ல பெரிய மேட்ச்ல டீம்ஸ் வந்து வெறும் கண்டிஷன்ஸை மட்டும்லாம் பார்த்து ஆட முடியாது. அவங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கையாளணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் ஸ்கோர் போர்டு ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் இருக்காது. அவங்க பாட்டுக்கு ஜாலியா உள்ள போகலாம், அவங்க அடிக்கிற ரன்ஸ் அடிக்கலாம். அவங்களோட எய்ம் என்னவா இருக்கும்னா, நான் எவ்வளவு ரன் அடிக்கணுமோ நான் அடிக்கிறேன்.
அவங்க மேல நான் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் போடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் உள்ள வருவாங்க. செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு உள்ள வரும்போதே ஒரு வேளை நம்ம சொன்ன இந்த 275 அந்த ஸ்கோரை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் அடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோம். அந்த 275 ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் அடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ரெஷர். ஐயோ இந்த ஸ்கோரை நம்ம எப்படி சேஸ் பண்ண போறோம்ன்ற ஒரு பெரிய ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும். அதோட சேர்த்து இந்த மேட்ச் வந்து ஒரு ஐசிசி ஃபைனல் அப்படின்றது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் ப்ரெஷரா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் டபுள் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும். அந்த ப்ரெஷரோட அவங்க ஆடணும்ன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த காரணத்தினாலேயே டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் செய்யணும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஆனா இது மட்டும் தான் காரணமான இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன் வந்து இந்த ரெண்டு டீம்ஸுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு விரும்புவாங்க அப்படின்னு. அந்த காரணத்துக்கு பேர் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி எஃபெக்ட். வருண் சக்கரவர்த்தி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே சிறப்பா போட்டிருக்காரு. முதல் 2 மேட்ச் அவருக்கு ஆட சான்ஸ் கிடைக்கலனாலும் அவருக்கு எப்பல இருந்து சான்ஸ் கிடைச்சோ அப்பல இருந்து அவர் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா 2 மேட்ச் இந்த டோர்னமெண்ட்ல அவர் ஆடி இருக்காரு. நியூசிலாண்டோட ஒரு மேட்ச் ஆடினாரு. 5 விக்கெட் எடுத்து ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் ஆடினாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. டேஞ்சரஸான டிராவிஸ் ஹெட் அவுட் எடுத்தாரு, ஜாஷ் இங்கிலீஷ வந்து அவுட் எடுத்தாரு. ஓவராலா ஒரு டீசென்டான எக்கானமி ரேட்டையும் மெயின்டைன் பண்ணாரு. அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க அந்த முதல் மேட்ச் 5 விக்கெட் ஹால கம்பேர் பண்ணும்போது அந்த ஆஸ்திரேலியா மேட்ச்ல அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாருன்னா இல்ல. அப்ப இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேட்டர்னாவே இருந்திருக்கு வருண் சக்கரவர்த்தி கிட்ட. டே டைம்ல அவர் பவுலிங் போட்டா அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. ஆனா அதே நைட் டைம்ல ஃபிளட் லைட்ஸ்ல அவர் பவுலிங் போட்டா வேற லெவல் எஃபெக்டிவா இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய ஆக்ஷனை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அதாவது அவர் லெக் ஸ்பின்னர்னு இவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. நிறைய மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கீழே வந்து ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவர் பேருக்கு கீழே. அவர் லெக் ஸ்பின் தான் போடுறாரு அப்படின்னா யூஸ்வலா லெக் ஸ்பின் வந்து போடும்போது அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து பாலை எப்படி பிடிப்பாங்களோ அதுக்கு வேற மாதிரி தான் வந்து இவர் பிடிக்கிறார். அந்த மாதிரி இவர் பிடிக்கிறது இல்ல. இவர் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு பாலை கிரிப் பண்றதுலயே. அண்ட் அது போக டேர்ன் பண்றதுல நிறைய வித்தியாசங்கள் வச்சிருக்காரு. வேற மாதிரி பாலை வந்து டேர்ன் பண்ண ட்ரை பண்றாரு. அது போக நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஒரு கேரம் பால் வச்சிருக்காரு, நக்கிள் பால் வச்சிருக்காரு. சில நேரம் வந்து ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சு சீமை வந்து புஷ் பண்ணி போடும்போது அந்த பால் ஒரு சீம் அப் டெலிவரி மாதிரி ஆகுது. அண்ட் நியூ பால்ல பவர் பிளேல அவர் போடும்போது வந்து பால் இந்த டெக்னிக்கை வச்சு ட்ரிஃப்டும் பண்றாரு, கொஞ்சம் வந்து ஸ்விங்கும் பால் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறதுனால தான் இவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஆனா இந்த டோர்னமெண்ட்லயே ஒரு அப்ரார் அகமது எடுத்துக்குவோம், பாகிஸ்தானுக்கு விளையாண்டாரு. அவரும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான். அவர் ஆனா ஏன் வருண் சக்கரவர்த்தி அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வருண் சக்கரவர்த்தியினுடைய அந்த ஸ்பீடு. என்ன ஸ்பீடுன்னா அவர் பால் போடுற ஸ்பீடு மட்டும் இல்ல, அவர் ஓடி வந்து பாலை டெலிவர் பண்றாரு பாத்தீங்களா, அப்ப அவர் கை மூவ் ஆகுது பாருங்க. அந்த ஆர்ம் ஸ்பீடும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருந்திருக்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு மீடியம் பேசர் மாதிரி ஓடி வந்து, ஒரு மீடியம் பேசர் எந்த ஸ்பீட்ல கையை மூவ் பண்ணுவாரோ, கையை சுத்துவாரோ அந்த ஸ்பீட்ல கையை சுத்தி போட்டிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. அந்த ஸ்பீடுல அவர் பாலை எப்படி டர்ன் பண்ண போறாரு, வெளியே எடுத்துட்டு போக போறாரா, உள்ள கொண்டு வர போறாரா, இல்ல இந்த பால் நேரா வருமா, ஃப்ளோட்டரா, ஆம் பாலா, கேரம் பாலா, நக்கிள் பாலா, இந்த மாதிரி எத்தனை வேரியேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பேட்ஸ்மேனால வந்து கையில இருந்து ரீட் பண்ண முடியல. காரணம் அந்த ஸ்பீட்ல அவர் கையை சுத்தும் போது அவங்க பேட்ஸ்மேனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது நைட் டைம்ல ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா ஃபிளட் லைட்ஸ்ல அவர் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேட்ஸ்மேன் அவரை வந்து பிக்கப் பண்றதுக்கு, ரீட் பண்றதுக்கு. அவர் ஃபிளட் லைட்ஸ்ல பாலை வந்து அந்த வேகத்துல கையை சுத்தி போடும்போது பேட்ஸ்மேனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதே கொஞ்சம் சன்லைட்ல ஆடும்போது, டே லைட்ல ஆடும்போது ஸ்லைட்லி ஈஸியரா இருக்கு பேட்ஸ்மேனுக்கு அவர் வந்து என்ன மாதிரி பால் போடுறாருன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. இதை ஸ்டீவ் ஸ்மித் ரொம்ப அற்புதமா பயன்படுத்தி நிறைய பால் வந்து பேக் ஃபுட்டுக்கு போய் ஆடினாரு, நிறைய பால் ஃப்ரண்ட் ஃபுட்ல கமிட் பண்ணி ஆடினாரு, டிரைவ்லாம் நிறைய ஆடிட்டு இருந்தாரு. ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு அந்த ஒரு கான்டெஸ்ட பாக்குறது, ஸ்டீவ் ஸ்மித் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு. ஆனா அந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்தியா அந்த காரணத்துக்காகவே செகண்ட் பவுலிங் போடணும்னு நினைப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு சன்செட் ஆனதுக்கு பிறகு பவுலிங் போடணும். ஏன்னா அந்த மாதிரி செஞ்சா வருண் சக்கரவர்த்தி கிட்ட நீங்க வந்து சன்செட் ஆனதுக்கு அப்புறம் பால கொடுக்கலாம். ஃபிளட் லைட்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போடுவாரு. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நியூசிலாந்து இதே காரணத்துக்காக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து டே லைட்ல, அதாவது சன்செட் ஆகுறதுக்கு முன்னாடியே சன்லைட்லயே நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி ஆடி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவங்க வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க வருண் சக்கரவர்த்தி எஃபெக்ட் அப்படின்றது. அது வந்து டாஸை இம்பாக்ட் பண்ற அளவுக்கு வருமா அப்படின்றத கண்டிப்பா பொறுத்து இருந்து பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும் நான் நினைக்கிறேன். சரி, இதுதான் வருண் சக்கரவர்த்தி எஃபெக்ட். இதனால வந்து டீம்ஸ் வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? 2 டீம்ஸ் வச்சிருக்கோம். 2 டீமுக்கு என்ன பிளேயிங் 11 இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய பிளேயிங் 11 அன்சேஞ்சா இருக்கும்.
ஏன்னா ஜெயிக்கிற டீமை மாத்தணும்னு எந்த டீமுமே விரும்ப மாட்டாங்க. இந்தியா கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு அற்புதமா இந்த டோர்னமெண்ட்ல வந்து விளையாடிட்டு வராங்க அப்படின்ற பட்சத்துல அதே டீமா தான் உள்ள போவாங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஓப்பனிங், விராட் கோலி at 3, ஸ்ரேயஸ் ஐயர் at 4, அக்சர் பட்டேல் at 5. கண்டிப்பா அவர் தான் வருவாரு. KL ராகுல் அதுக்கப்புறம் வருவாரு. நம்பர் 6ல ஹர்திக் பாண்டியா, ஹீரோ பாண்டியா 7ல வருவாரு. 8ல வந்து ஜடேஜா அண்ட் 9, 10, 11 வந்து உங்களுக்கு முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ். இவங்க தான் வந்து இந்தியாவுடைய 11 இருப்பாங்க. நியூசிலாண்டுக்கும் அன்சேஞ்ச் 11 போறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ரச்சின் ரவீந்திரா வந்து வில் யங்கோட ஓப்பனிங் பண்ணுவாரு. 1 டவுன்ல கேன் வில்லியம்சன், அதுக்கப்புறம் ஒரு டாம் லேத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிளென் பிலிப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மைக்கேல் பிரேஸ்வெல், நிறைய நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. டேரில் மிச்சல் கண்டிப்பா அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஆடுவாரு. மிச்சல் சாண்டனர் அதுக்கப்புறம் வருவாரு. லேட்டரான ஒரு நம்பர் 8ல வந்து மிச்சல் சாண்டனர் வருவாரு. பவுலிங்ல அவங்களுக்கு ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான சேஞ்சா இருக்கும். வில் ஓரார், கைல் ஜேம்சன் இவங்க எல்லாம் போன மேட்ச் ஆடினாங்க. அவங்க இந்த மேட்ச் ஆடுவாங்க. போன மேட்ச வந்து மேட் ஹென்ரி ஆடினாரு. மேட் ஹென்ரி இந்த மேட்ச் ஆடுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. காரணம், செமிஃபைனல் 2ல சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடும்போது நல்லா பவுலிங் போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறப்ப அவரோட ஷோல்டரை வந்து இன்ஜூர் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜுரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸ்கேன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மேபி மேட் ஹென்ரி ஆட மாட்டாரோ, அப்ப அவருக்கு பதிலாக யார் ஆடுவாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, ஒரு ஜேக்கப் டஃபி ஆட வாய்ப்பு இருக்கு. ஆர் மேபி அவங்க ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு இந்த கிரவுண்ட்ல வந்து பெருசா ரன்ஸ் வரல அப்படின்ற காரணத்தினால ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடுவோம்னா அவங்க சாப்மேன் ஆடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒரு மார்க் சாப்மேன், நல்ல யங்ஸ்டர், நல்ல பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டரும் கூட, கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதை பண்ணுவாங்களா? அந்த ரிஸ்கை நியூசிலாந்து எடுப்பாங்களா? தெரியாது. மேட் ஹென்ரி ஆடுவாரு அப்படின்றது மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. காரணம், அவர் போன மேட்ச்லயே வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரே ஒரு ஓவர் போட்டாரு. பட் ஸ்டில் ஒரு ஓவர் போடுற அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கே அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. மேட் ஹென்ரி ஆடலைன்னா இந்தியாவுக்கு அட்வான்டேஜ், மேட் ஹென்ரி ஆடினார்னா நியூசிலாந்துக்கு அட்வான்டேஜ். இப்போ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். நம்ம அவ்வளோ நேரம் பேசணும் வருண் சக்கரவர்த்தி பத்தி. ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரே வருண் சக்கரவர்த்தி தான். வருண் சக்கரவர்த்தி கையில இந்த மேட்சே இருக்குன்னு சொல்றதும் எந்த விதத்துல மிகையே ஆகாது. காரணம், நீங்க நியூசிலாந்துடைய பேட்ஸ்மேன் வந்து எந்த அளவுக்கு வருண் சக்கரவர்த்தி ஆட போறாங்க அப்படின்றத வச்சுதான் நியூசிலாந்து வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது டிபெண்டா இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அவங்க வந்து வருண் சக்கரவர்த்தி அவங்களால ஆட முடியல அப்படின்னா அவங்க மேட்ச் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ வருண் சக்கரவர்த்தி வில் பி த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தினா அப்ப அந்த பக்கம் ஒரு சக்கரவர்த்தி இருக்கணும்ல. அதுதாங்க மிச்சல் சாண்டனர். ராஜாங்க அவரு, வேற லெவலுங்க அவரு. மிச்சல் சாண்டனர் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்பின்னர். நம்ம இதுக்கு முன்னாடி வருண் சக்கரவர்த்தி பத்தி பேசணும். அவர் வந்து 1000 வேரியேஷன் வச்சிருக்காரு, அதை ஃபாஸ்டா போடுறாரு, எல்லாம் பேசணும். 1000 வேரியேஷன் வச்சிருக்கிற வருண் சக்கரவர்த்தி அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிற இன்னொரு ஸ்பின்னர் வெறும் 3 வேரியேஷன் வச்சிருக்கிற இந்த சாண்டனர் கிட்ட 3 வேரியேஷன் தான் இருக்கு. அந்த 3 வேரியேஷனை அவர் எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான் அவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாங்க 3 வேரியேஷன் இருந்தா போதும். இன்டெலிஜென்ஸ் இருந்தா அதை விட பெரிய எஃபெக்ட், அதை விட பெரிய இம்பாக்டை வந்து கண்டிப்பா கொடுக்கலாம் அப்படின்றத சாண்டன் வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அவர் லைன் அண்ட் லென்த், அதை விட ரொம்ப முக்கியமா அவர் பாலை போடுற அந்த பேஸ், பால் வந்து காத்துல எவ்வளவு வேகமா மூவ் ஆகுதுன்றத அவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் பண்றாரு. இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு எந்த பேட்ஸ்மேனுக்கு எங்க பால் போடணும், எந்த பேட்ஸ்மேனுக்கு பாலை வெளியே கொண்டு போற மாதிரி போடணும், எந்த பேட்ஸ்மேனுக்கு ஆம் பால் போடணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா 3 வேரியேஷன் கூட இல்லை, அவர்கிட்ட 2 வேரியேஷன் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர் வெரி லிமிட்டெட் வேரியேஷன்ஸை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எந்த பேட்ஸ்மேனுக்கு எதை யூஸ் பண்ணணும், எப்போ ஸ்டேஜ் ஆஃப் தி கேம், இனிஷியலா என்ன பண்ணணும், அடுத்த ஸ்பெல், 2வது ஸ்பெல்ல என்ன பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான இன்டெலிஜென்ட் திங்கிங் கிரிக்கெட்டரா இருக்காரு சாண்ட்னர். அவருடைய அந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே முக்கியமா இருக்க போது நியூசிலாந்து இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. ஒரு பக்கம் கேப்டன்சில ஒரு இன்டெலிஜென்ஸ் காட்டணும், இன்னொரு பக்கம் அவருடைய பவுலிங்ல அந்த இன்டெலிஜென்ஸை காட்டியே ஆகணும். சரி, இவர் தான் நம்ம 2வது பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். 3வது, இந்த மேட்ச்ல சதம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுதாங்க கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் எந்த இந்தியன் பவுலர்ஸ்னாலையும் ஸ்ட்ரகிள் பண்ணப்படலை. இந்த லைனப்ல இருக்கிற எந்த இந்தியன் பவுலர் வேணாலும் நீங்க எடுங்க, அவருக்கு எதிராக கேன் வில்லியம்சன் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னா இல்ல. முகமது ஷமி மட்டும்தான் 6 விக்கெட் எடுத்திருக்காரு கேன் வில்லியம்சனை. ஆனா அவரையே 40 ஆவரேஜ் வச்சுதான் ஆடி இருக்காரு கேன் வில்லியம்சன். அப்படி பார்க்கும்போது கேன் வில்லியம்சன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நிறைய நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இது வரைக்கும் கொடுத்திருக்காரு அப்படின்றது ஏன் அப்படின்னு நமக்கு புரியுது. அண்ட் அதே மாதிரி
பல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா எப்படி அவர்கிட்ட இருந்து வந்துச்சோ அதோட சேர்ந்து இன்னொன்னு இந்த மேட்ச்ல வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேன் வில்லியம்சன் அனதர் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ரொம்ப முக்கியமான பிளேயரா இருப்பாரு இந்தியாவுடைய இந்த மேட்ச் ஜெயிக்கிற சான்சஸுக்கு. அவர் அவுட் எடுத்தே ஆகணும். கடைசியா இப்ப அவங்க டீம்ல கேன் வில்லியம்சன் சொல்லியாச்சுல, அப்ப நம்ம டீம்ல யாரையாவது சொல்லணுமே அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மா. அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா வரல, ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் வரல. ஆனா இந்த மேட்ச்ல அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பர்டிகுலர்லி என்ன அப்படின்னா, அந்த முதல் 6-7 ஓவர்ல வந்து பால ஸ்விங் பண்ணுவாங்க. ஒரு கைல் ஜேமிசனா இருக்கட்டும், ஒரு ஹென்ரியா இருக்கட்டும். இன்கேஸ் மேட்ச்ல ஹென்ரி இல்லைன்னா ரொம்பவே நல்லதா போச்சு ரோஹித் சர்மாவுக்கு. அந்த முதல் 6-7 ஓவர் ஸ்விங்ல மாட்டினாதான் உண்டு. ஆனா அந்த 6-7 ஓவர்லயே ரோஹித் சர்மா கண்டிப்பா ரன்ஸ் அடிச்சிருவாருங்க. ஒரு 30 ரன்னாவது மினிமம் அடிப்பாரு. அதுல நமக்கு டவுட்டே கிடையாது. அந்த 6-7 ஓவரை தாண்டிட்டா நியூசிலாண்டோட ஏதாவது ஒரு ஸ்பின்னர் வந்து ரோஹித் சர்மாவை ட்ரபிள் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுங்க. ரோஹித் சர்மா பிஸ்தா பிளேயர். ஸ்பின்னு வந்துருச்சுன்னா ஸ்பின்னை வந்து இறங்கி பொழப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நியூசிலாண்டுடைய ஸ்பின்னர்ஸ் கிட்ட, அதாவது சாரி நியூசிலாண்டுடைய ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட மாட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு இருக்குல்ல. ரோஹித் சர்மா பெரிய ஸ்கோர் அடிப்பாரு. அவர் அட்லீஸ்ட் ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் வந்து ஆடுவாரு அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பிளேயர்ஸ் பத்தி நிறைய பேசிட்டோம். மேட்ச் அப்ஸ் பார்த்துருவோம். மேட்ச் அப்ஸ் அப்படின்னா இந்த டீம்ல இந்த பிளேயர் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும், அந்த டீம்ல ஒரு பிளேயர் அவருக்கு அந்த வீக்னஸே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்ப அவங்க 2 பேர் மோதுனா என்ன மாதிரியான போட்டிகள் ஏற்படும்ன்ற ஒரு விறுவிறுப்பு இருக்குல்ல. அதுதாங்க இந்த ஓடிஐ ஃபார்மேட்லயே வந்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த மாதிரி மேட்ச் அப்ஸ் இந்த மேட்ச்ல யாரெல்லாம் இருக்காங்க, என்ன மாதிரி மேட்ச் அப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ச் அப் தாங்க. மிச்சல் சாண்ட்னர் வர்சஸ் விராட் கோலி. விராட் கோலி கடந்த சில மேட்சஸா, கடந்த சில ஆண்டுகளாவே வந்து ஸ்பின்னை வந்து அவ்வளோ ஈஸியா ஃபேஸ் பண்ணல. ஸ்பின்னு கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு அப்படின்றது உண்மை. அதுல முக்கியமா லெக் ஸ்பின் கடந்த 7 மேட்ச்ல வந்து 6 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. இன்ஃபேக்ட் 8 மேட்ச்ல 7 வாட்டி. ஏன்னா ஜாம்பாட்டை தான் அவுட் ஆனாரு போன மேட்ச்ல. எல்லாமே வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் அவுட் ஆயிருக்காருன்ற ஒரு ஸ்டாட் வேற இருக்கு. லெக் ஸ்பின்னர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் கிட்ட இருந்து பாலை வெளியே கொண்டு போற மாதிரி ஸ்பின்னர்ஸ். நியூசிலாந்து கிட்ட லெக் ஸ்பின்னர்ஸ் இல்லைனாலும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மிச்சல் சாண்ட்னர், அவரை பத்தி நம்ம முன்னாடி தான் பேசணும். அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிட்டையும் மிச்சல் சாண்ட்னர் கிட்டையும் விராட் கோலி நிறைய அவுட் ஆயிருக்காரு அப்படின்றப்ப ஒரு டேஞ்சர் சைன் தான் விராட் கோலிக்கு. ஆனா இந்த மேட்ச்அப்ல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. மிச்சல் சாண்ட்னர் விராட் கோலியை வந்து நிறைய பைலேட்டரல் சீரீஸ்ல வந்து விக்கெட் எடுத்து அதாவது அவுட் பண்ணியிருக்காரு. ஆனா வேர்ல்ட் கப் 2023ல இந்தியாவில் நடந்த அந்த வேர்ல்ட் கப்ல 2 மேட்ச் நம்ம நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் ஆனோம். ஒன்னு ஒரு குரூப் ஸ்டேஜ் மேட்ச். அந்த மேட்ச்ல 95 ரன் அடிச்சாரு விராட் கோலி. அதுக்கப்புறம் செமிஃபைனல் அதுல ஒரு 117 ரன் அடிச்சு சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை பீட் பண்ணாரு. அப்போ பெரிய ஸ்டேஜ், பெரிய மேட்ச், நாக் அவுட் கேம்ஸ் இல்ல வேர்ல்ட் கப் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது விராட் கோலி வேற பிளேயரா மாறிடுறாருல. அப்ப அவருக்கு இந்த வீக்னஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி நமக்கு வருது. அண்ட் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்க போறது இந்த மேட்ச்அப்ல இருந்தா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு மிகப்பெரிய மேட்ச்அப் வந்து இந்தியாவுடைய அந்த ஒரு 2 மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ், 2 ஸ்பின் பேஷர்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல் 2 பேருமே ஸ்பின்னை வந்து அட்டாக் பண்ணி ஆடி இருக்காங்க. அவங்களுக்கும் நியூசிலாண்டுடைய ஸ்பின்னர்ஸுக்கும். நியூசிலாந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவங்களோட ஸ்பின்னர்ஸை வச்சுதான் மேட்சஸ் ஜெயிச்சுட்டே வராங்க. அந்த ஸ்பின்னர்ஸை ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனான அக்சர் பட்டேல், ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனான ஸ்ரேயஸ் ஐயரும் சேர்ந்து எப்படி விளையாட போறாங்கன்னு இருக்கு. அண்ட் இந்த 2 அட்டாக்கிங் பேட்ஸ்மேனை கட்டுப்படுத்த முடியுமா நியூசிலாண்டுடைய ஸ்பின்னர்ஸால? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த மேட்சை பாக்குறதுக்கும் நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றது உண்மை. அடுத்தது ஷமி வர்சஸ் கேன் வில்லியம்சன். நம்ம ஆல்ரெடி பேசணும். கேன் வில்லியம்சன் 6 வாட்டி அவுட் எடுத்திருக்கிறது முகமது ஷமி மட்டும்தான். ஷமியோட அதிக விக்கெட்ஸ், ஐ மீன் ஷமி வந்து எந்த ஒரு பேட்ஸ்மேனா அதிக லெவல்ல ட்ரபிள் பண்ணியிருக்காரு, அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா அதுல கேன் வில்லியம்சன் டாப் 5ல இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல கேன் வில்லியம்சன் முகமது ஷமி 40 ஆவரேஜ் வச்சு ஆடி இருக்காரு. சமன்ல இது சம மேட்ச்அப் இது. இந்த மேட்ச்அப்ல ஒருவேளை ஏர்லி விக்கெட் எடுத்து கேன் வில்லியம்சனும் ஏர்லியா உள்ள வந்து ஷமியோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல், நியூ பால் ஸ்பெல்ல ஃபேஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அங்க ஷமி கேன் வில்லியம்சனோட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பொறுத்து இருந்து பார்ப்போம். கடைசி மேட்சப் ரச்சின் ரவீந்திரா வர்சஸ் ஸ்பின்னர்ஸ். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு கேவியாட் இருக்கு. என்ன அப்படின்னா, ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் இறங்குறாரு. இனிஷியலா ஷமி ஹர்திக் நியூ பால் ஸ்பெல்ல ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அதுல அவர் வந்து அவுட் ஆகலைன்னா, அந்த நியூ பால் ஸ்பெல்ல ஷமி கிட்டயோ ஹர்திக் பாண்டியா கிட்டயோ அவர் மாட்டலைன்னா அடுத்து வர போற ஸ்பின்னர்ஸை அவர் கண்டிப்பா நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அற்புதமான பிளேயர். அவர் ஸ்பின் அகைன் அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அப்போ இந்த ரச்சின் ரவீந்திரா எப்படி ஆட போறாருன்றதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்தே ஆகணும். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஒண்ணு சொன்னோம், ஷமி ஹர்திக் நியூ பால் ஸ்பெல் அப்படின்னு சொன்னோம். ஷமி ஹர்திக் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷனா இருந்திருக்குங்க. காரணம், நம்ம எல்லாருக்குமே முகமது ஷமியோட குவாலிட்டி தெரியும். நியூ பால்ல முகமது ஷமி அடிக்கிறது ஈஸியே இல்ல. இந்த காரணத்தினால நிறைய டாட் பால்ஸ் போடுவாரு நியூ பால்ல. முகமது ஷமி ஒரு நல்ல ரிதம்ல இருந்து நல்லா
பவுலிங் போட்டாரு அப்படின்னு சொன்னா பவர் பிளேல நிறைய டாட் பால்ஸ் வரும். அந்த காரணத்தினால ஹர்திக் பாண்டியாவுக்கு நிறைய விக்கெட்ஸ் விடும். காரணம் என்னன்னா, அதான் ஷமி அடிக்க முடியல, ஷமி நல்ல பவுலரா இருக்காரு. அடுத்து வர பொறுத்து ஹர்திக் பாண்டியா ஒரு 6வது பவுலரு, 6th பவுலிங் ஆப்ஷன். அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அவர் அடிச்சிடலாம், அவர் நம்மளால ஈஸியா அடிக்க முடியும், அவர் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பேட்ஸ்மேன் இறங்கி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா கிட்ட அவுட் ஆவாங்க. ஏன்னா இந்த பிட்ச்ல பால் கொஞ்சம் நின்று வந்துச்சுன்னா ஹர்திக் பாண்டியாவை அவ்வளவு ஈஸியா அட்டாக் பண்ண முடியாது. இந்த காரணத்தினால ஹர்திக் பாண்டியா ஒரு ஹானரபிள் மென்ஷன். அவரும் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். எப்போ அப்படின்னா ஷமி நல்லா பவுலிங் போடும்போது. சரி, இது வரைக்கும் இந்த மேட்ச்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கலாம், யாரெல்லாம் நல்லா விளையாடலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு. இப்போ மேட்சினுடைய ப்ரெடிக்ஷனுக்குள்ளேயே போகலாம். ரொம்பவே முக்கியமான பார்ட் இந்த வீடியோல, எந்த டீம் இந்த மேட்சை ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை தூக்க போறாங்க அப்படின்றது. இப்போ இதுல இந்தியா கிளியர் ஃபேவரேட்ஸ். இதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா இதே துபாயில ஆடி இருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் கரைச்சு குடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க ஆல்ரெடி ஒரு மேட்ச் நியூசிலாண்டுக்கு எதிராக ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்ப இத்தனை அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றப்ப இந்தியா கிளியர் ஃபேவரேட்ஸ். ஆனா நியூசிலாண்டுக்கும் 3 அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க துபாயில ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. அந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்கன்றது வேற விஷயம். ஆனா துபாயில அவங்க ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். காரணம், அந்த செமிஃபைனல்ல ஒருவேளை நியூசிலாந்து தோல்வி அடைஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்திருந்தாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா எந்த குரூப் ஸ்டேஜ் கேமுமே துபாயில ஆடவே இல்லை. அவங்களுடைய முதல் கேம் துபாயில ஃபைனலா தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி கேஸ் இல்ல. ஃபைனல் நியூசிலாந்துக்கு 2வது மேட்ச் துபாயில அப்படின்றப்ப கொஞ்சம் அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சரி, இது அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2வது அட்வான்டேஜ், அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பக்கம் பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ், இன்னொரு பக்கம் அந்த ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ரெண்டுமே நியூசிலாந்து ஒரு நல்ல பேக்கேஜா இருக்காங்க இந்த மாதிரி ஸ்பின் ட்ராக்கு. ஒரு பக்கம் சாண்ட்னர் என்ன, பிரேஸ்வெல் என்ன, 2 பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக். இன்னொரு பக்கம் பேட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏர்லியான் ரச்சின் ரவீந்திரா நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின், வில் யங், கேன் வில்லியம்சன் எல்லாருமே நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல டாரில் மிச்சல், அவரும் சூப்பரா விளையாடுவார் ஸ்பின்னர். டாம் லேத்தம் ஸ்வீப்பா அடிப்பாரு. இந்த மாதிரி அண்ட் கிளென் பிலிப்ஸ் மறக்கவே முடியாது, பாயும் புலி. இவங்கள மாதிரியான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸை துவம்சம் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு பக்கம், நல்ல பேட்ஸ்மேன் கிட்ட ஸ்பின் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ஒரு பக்கம்னு சொல்லி ஒரு கலந்த கலவையா பெர்ஃபெக்டான ஒரு டீமா இருக்காங்க இந்த துபாயில விளையாடுறதுக்கு. சரி, இது அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ். 3வது அட்வான்டேஜ் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ துபாயில நம்ம சொல்லிட்டோம் 275 அடிக்கணும்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கு. அந்த பேட்டர்ன் இந்தியா பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த காரணத்தினாலே நீங்க வெறும் கிரிக்கெட்டை மட்டும் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மேட்ச் 55% இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, 45% தான் நியூசிலாந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லிடுவீங்க. அப்படி என்ன பேட்டர்ன் இது அப்படின்னா, பவர் பிளேல அட்டாக் பண்ணும். இந்த ரோல ரோஹித் சர்மா சூப்பரா செஞ்சிருக்காரு. கில் ஒரு சூப்பரான சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்திருக்காரு. பவர் பிளேல 60ல இருந்து 70 ரன் இந்தியா அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸ்ல எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காம சிங்கிள் ரொட்டேட் பண்ணோம். இதை நம்ம கிங் விராட் கோலி தவிர வேற யாருங்க பெட்டரா பண்ண முடியும்? அண்ட் இது விராட் கோலியோட சேர்ந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா கன்சிஸ்டன்டா ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா செஞ்சுட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் அங்கங்க அக்ஷர் பட்டேல் கிட்டையும் அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அண்ட் முதல் 2 மேட்ச்ல சுப்மன் கில்லும் இந்த மிடில் ஓவர்ஸ்ல சிங்கிள் ரொட்டேட் பண்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். 35வது ஓவருக்கு மேல, அது வரைக்கும் நீங்க சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு 35வது ஓவருக்கு மேல நீங்க அட்டாக் பண்ணி ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இந்தியாவுக்கு 2 பிளேயர்ஸ் அந்த வேகமா ரன்ஸ் எடுக்க வேண்டிய அந்த ஃபேஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா KL ராகுல் அண்ட் த ஹீரோ ஹர்திக் பாண்டியா. அப்போ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட தான் நம்ம இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆடி ஜெயிச்சுட்டே வந்திருக்கோம் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆனா இது நியூசிலாண்டால செய்ய முடியுமானா கண்டிப்பா முடியும். நியூசிலாந்து கிட்ட இதே மாதிரி பேட்டிங் லைன் அப் இருக்கு. அட்டாக்கிங்கா ஓப்பனிங் ஆடுற ஒரு ரச்சின் ரவீந்திரா, வில் யங் வச்சிருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றது கேன் வில்லியம்சன், கடைசியா அடிச்சு அதிரடியா ஆடுறதுக்கு கிளென் பிலிப்ஸ்னு எல்லா பாக்ஸஸும் அவங்களும் டிக் பண்றாங்க. அப்போ பேட்டிங் லைன் அப்னு பார்த்தா நியூசிலாண்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், அவங்களுக்கு 45% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் பவுலிங்னு வந்தா துபாயில சிறப்பா பவுலிங் பண்ணணும்னா ஸ்பின்னர்ஸ் வேணும், ஸ்பின் சோக் வேணும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஸ்பின்னர்ஸ், அந்த ஸ்பின் சோக் அது இந்தியா பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து கிட்டையும் அதை செய்யறதுக்கான ஆயுதங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. சாண்ட்னர் இருக்காரு, பிரேஸ்வெல் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் இதை செய்யறதுக்கான எல்லா பிளேயர்ஸோட தான் அந்த மேட்சுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படின்றப்ப இது ஒரு டைட் காம்படிஷனா இருக்கும். அந்த காரணத்தினாலதான் 55-45 அப்படின்னு நம்ம ஒரு கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ் சைட்ல இருந்து சொல்றோம். ஆனா உண்மையிலேயே 55-45 தானா? உண்மையிலேயே இந்தியா அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கா?
அப்படின்னா இங்க தாங்க கடைசியா நமக்கு வந்து கேள்வி வருது. நம்ம நான் இப்ப சொன்னோம்ல, நியூசிலாந்துக்கு 3 அட்வான்டேஜ் இருக்காங்கன்னு. 3வது அட்வான்டேஜ் இங்க தான் வரப்போகுது. இது ஒரு பெரிய கேம். இது ஒரு ஃபைனல். இந்த ஃபைனல்ல நீங்க வெறும் கிரிக்கெட்டிங் எபிலிட்டி, ஸ்கில்லு, டேலண்ட், டெக்னிக், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வச்சு மட்டுமே ஜெயிக்க முடியுமான்னா இல்லவே இல்ல. இத தாண்டி ஒரு விஷயம் வேணும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி பெட்டர் டீம், எந்த டீம் வந்து அதிக ரன்ஸ் அடிச்சிருக்கு, எந்த டீம் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்கு, இது எல்லாத்தையுமே எல்லா நம்பர்ஸும் வந்து நல்லா வச்சிருக்கிற டீம் தான் ஜெயிக்குமானா இல்லவே இல்ல. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க. எந்த டீம் வந்து இந்த பிரஷர் சிச்சுவேஷனை அழகா வித்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேஜ்ல டெலிவர் பண்ணுவாங்களோ அந்த டீம் தாங்க அதிகமா ஜெயிப்பாங்க. இந்த காரணத்தினாலதான் வந்து நமக்கு பிடிக்காத அந்த ஆஸ்திரேலியா வந்து அத்தனை ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மேட்ச்ல நியூசிலாந்து, இந்தியா இந்த 2 டீம்ல எந்த டீம் பிரஷரை பெட்டரா ஹேண்டில் பண்ணுவாங்களோ அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நியூசிலாந்துக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு தோணுங்க. நியூசிலாந்துக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த 3வது அட்வான்டேஜ் காரணம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்தியாவுல கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து இந்த டீம் ஜெயிக்கணும்னு ஆரவாரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த டோர்னமெண்ட் ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் நம்ம சொல்லிட்டோம். கௌதம் கம்பீர் மேல நிறைய கேள்விகள் இருக்குன்னு நம்ம பேசிட்டோம். ரோஹித் சர்மா அவருக்கு வந்து நம்ம ஒரு வேளை ரிட்டையர் ஆக போறோமோ, நமக்கு ஒரு வேளை இதுதான் கடைசி ஃபைனலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை இருக்கலாம். நிறைய பிளேயர்ஸுக்கு இந்தியன் டீம்ல அந்த மாதிரியான யோசனைகள் இருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது இந்தியன் டீம் மேல பிரஷர் ஏராளமா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இதே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நியூசிலாந்துக்கு. இதுதாங்க அவங்களோட பெரிய அட்வான்டேஜ். அவங்க ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டுல அவ்வளவு கிரிக்கெட் ஃபேன்ஸ் கிடையாது. அவங்க ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், ஜெயிக்கலனாலும் ஒண்ணுதான். ஜெயிச்சா சந்தோஷம், ஜெயிக்கலனாலும் சந்தோஷம். அப்பா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அண்டர் டாக்ஸ் அவங்களுக்கு வந்து எதுவும் பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல அப்படின்றப்ப நத்திங் டு லூஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இழக்கிறதுக்கு இல்லடா எனக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல, ஒரு மைண்ட் செட்ல உள்ள வருவாங்க. அந்த மைண்ட் செட்ல ஆடினா பிரஷர்லாம் என்னங்க பிரஷர், சூப்பரா ஆடிட்டு போயிடலாம் ஃபைனல்ஸை. அதுதாங்க நியூசிலாந்துக்கு பெரிய அட்வான்டேஜ். அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அல்லது இந்தியா பிரஷர்ல கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடும். நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவா நியூசிலாண்டா? நான் கடைசியா அதாவது கிரிக்கெட்ல 55-45 சொன்னேன். இந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல நியூசிலாந்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னேன். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 50-50 சொல்றேன். எந்த டீம் வேணாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து ஃபைனல்ஸ்னுடைய வீடியோ வரும்போது நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.